நிழல் தரும் மரங்களின் அடியில் சிலைகள் அமர்ந்திருப்பதும் சிறு கோயில்கள் அமைவதும் கிராமங்களின் அடையாளங்கள். அம்மனுக்கு அரசமரமே கோயிலாக மாறியிருப்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயற்கை படைத்துள்ள அதிசயம். ஆரவார ஒப்பனைகளில் அக்கறை காட்டாத சிற்றூர்தான் ஐயம்பேட்டை அருகே உள்ள ஏரிவாய் கிராமம். வேகவதி ஆற்றில் 500 மீட்டர் தூரம் கடந்து சென்றால் அந்த ஊர்க்கரையில் அரசமர அம்மனை தரிசிக்கலாம். இயற்கையான அரசமர கோயிலை காணும் போது அச்சம் வந்தாலும் அம்மன் அருளை நினைத்தால் மனம் குளிருமாம். சுமாராக ஒரு 500 வருஷம் பழமையான கோயிலுங்க இது. இங்கே ஆடி மாதத்தில் திருவிழா நடக்குங்க. அரச மரத்தினுடைய கீழே தான் இருக்குது கோயில். அரச மரம் மூடிங்குது அப்படியே கோயிலை. நம்ம வந்துக்கினா அந்த கோயில் உள்ள நுழையிறதுன்னா பாதி உடம்பை குனிஞ்சி நல்லா உள்ள அப்போ தான் அது நுழைய முடியும். இயற்கையாகவே அது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அமைஞ்சு போச்சு இந்த கோயிலுக்கு. கல்யாணம் வந்த புதுசில் ரொம்ப அதிசயமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னா குனிஞ்சு போகணும். அதுக்கப்புறமா போக போக எங்களுக்கு தைரியம் வந்துச்சு. அமைதியான ஒரு கோயில், இங்கே வந்தால் எந்த ஒரு விஷயமே நடக்காததே கிடையாது. இந்த கல்யாணம் ஆகி இந்த 12 வருஷத்தில் எனக்கு எந்த குறையும் இல்லை. இந்த அம்மாவை நம்பி வந்துட்டேன். சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை மற்றும் விசேட நாட்களில் முச்சந்தி அம்மனின் குகை கோயிலுக்கு வருகின்றனர் பக்தர்கள். வாழ்க்கையின் வழக்கமான அல்லல் இன்னல்களிலிருந்து விடுபட நாடி வருவோருக்கு வேண்டும் வரம் வழங்குவாள் அம்மன் என்று வாழையடி வாழை போல ஒரு நம்பிக்கை அவர்களது மனங்களில் நிறைந்திருக்கிறது. குழந்தை இல்லாதவங்க வராங்க, அவங்க யானை கட்டு போகிறாங்க, திருமணமாகவங்க மாலை செலுத்திட்டு தாங்க அப்புறமா அர்ச்சனை பண்ணி போகிறாங்க. இதுவரை நல்லா இருக்குது. வரைக்கும் ஓலை வந்து பாருங்கள். வெள்ளிக்கிழமை விசேஷமாக வராங்க, பௌர்ணமிக்கு வராங்க, அமாவாசைக்கு வராங்க. கோயிலுக்கு வந்தது வரைக்கும் நல்லது நடக்கும், நல்லதே நினைங்க. இந்த சாமியை வேண்டிக்கிட்டால் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும். வெள்ளிக்கிழமை நாங்கள் தவறாமல் வருவோம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கும். கண்டிப்பாக வேண்டிக்கோங்க, நல்லது நடக்கும். அந்த அம்மா சக்தி வாய்ந்த அம்மா, நினச்சது நிறைவேறும். முச்சந்தி அம்மன் கொலுவீற்றிருக்கும் அரசமரக் கோட்டையை தங்கள் பகுதியின் பெருமிதத்துக்குரிய ஆன்மீக அடையாளமாக கருதுகின்றனர் கிராம மக்கள். வேகவதியின் வேகம் அதிகரித்தால் கோயிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் என்பதால் பாலம் ஒன்று கட்டப்பட வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது.